நான் 3 ஃபிலிம்ல அதாவது இந்த டிஷர்ட் தான் மேடம் போட்டிருந்தேன். ம். ஒரு இன்டர்வியூல அத பண்ணி காட்டுறேன். அத என்ன பண்ணியிருக்காங்க, கோட் படம் ஆக்சுவலா நான் பார்க்கல. அதுல காந்தின்னு மேல போட்டு, மேல திவாகர் எந்த பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்ன்னு கேட்டா, கிட்டத்தட்ட எனக்கே பாசிட்டிவ் கமெண்ட். பப்ளியர் கொண்டு போட்டு அப்படி எடிட் பண்ணி. அதாவது நான் என்ன எனக்கு அழுகாச்சியா வந்து இல்ல நேச்சுரலா சொல்ல வரேன். எனக்கு வந்து அந்த ரீல் வந்து நான் எதார்த்தமா பார்க்கிறேன். உள்ள கமெண்ட்ட படிச்சு போட்டா ஏகப்பட்ட கமெண்ட் வைரல். அத அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் ஏன் இதுல போட்டேன். அத பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆளாளுக்கு சர்வே போட ஆரம்பிச்சுட்டானுங்க. எனக்கே அது தெரியல. எனக்கு ஸ்டோரியில மென்ஷன் ஆகுது. விஜய் சார் அடுத்து சிஎம் ஆனார்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியும். அவர்லாம் நல்ல மனுஷன் மேடம். விஜய் சார் எல்லாம் பாருங்க பாருங்க அவரு நல்ல மனுஷனே எனக்கு வந்து தெரியும். ஒரு இல்ல ஜெனரலா சொல்ல வரேன். ரொம்ப பெருந்தன்மையான மனிதர் மேடம். சரி. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது, விஜய் சார்லாம் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன், நல்ல மனுஷன். அப்ப அந்த மனுஷனை வம்புக்கு இழுக்கலாம். நம்ம இல்ல ரொம்ப இழுக்கல மேடம். அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் அந்த வரம் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மன்மதனே வாராய் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டில் போட்டிருந்தேன் வேஷ்டி சட்டையில. அதையும் விஜய் சாரோட என்னோட இந்த கிட்டத்தட்ட பாக்குறேன் நிறைய வந்து மக்கள் அப்படியே அவரோட கம்பேர் பண்ணி வீடியோ வருது. எனக்கு அவ்வளவு தூரம்லாம் எடிட் பண்ண தெரியும். என் வீடியோவே எனக்கு எடிட் பண்ண தெரியாது மேடம். சும்மா எடுக்கிறோமா பண்றோமா, நடிப்பு திறமை அந்த இடத்துல வெளிப்படுது. நடிப்பு திறமைன்ற அதனாலதான் மேடம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேயே ஒரு பெருசா இவ்வளவு தூரம்லாம் அவ்வளவு லேசாலாம் வளர்ந்து வர முடியாது மேடம். என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நடிப்பு திறமை, ஆக்டிங் ஸ்கில்ஸ். அது ஆக்டர்ஸே பாக்குறப்ப பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது நம்ம எவ்வளவு கஷ்டம், நம்மளே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். இது அந்த பையன் இவ்வளவு சீக்கிரம் பண்ணி நல்லா நடிச்சுட்டு போயிடானே. விஜய் டிவிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு அப்ரிசியேட் பண்ணாங்க.